ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை கையில் அப்ளை பண்ணி விட்டுக்கணும், இல்லைன்னா கை அரிக்கும். சேனக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் பால் மாதிரி இருக்கும், அது போகிறதுக்காக தான் நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி ஊற வச்சு எடுக்கிறோன்னா, சாப்பிடும்போது நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நமைச்சலாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற வச்சு எடுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நம்ம குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு ஒரு 90% வெந்தால் கூட போதும். பாருங்கள், இந்தளவுக்கு வெந்திருந்தால் கூட போதும். அவ்வளோதான். நம்ம தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக தூளுப்பு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தோசை சட்டியில் போட்டு எடுக்கிறனாலும் எடுக்கலாம், இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு தோசை சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு மீன் எப்படி பொரித்து எடுப்போமோ அந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சேனைக்கிழங்கு தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு மெத்தடு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடி பொடியாக கட் பண்ணி மசாலாஸில் ஊற வச்சுருந்தோம்ல அந்த சேனக்கிழங்கையும் போட்டு இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது தயிர் சாதம், லெமன் சாதத்தோட ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இது ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிராசரி ஷாப். இதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் ஆப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.